ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 9 சிமெட்ரி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். என்ன பார்த்தோம் அப்படின்னா லைன் ஆஃப் சிமெட்ரினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். லைன் ஆஃப் சிமெட்ரினா என்ன? இப்ப நம்ம ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்றோம் அப்படின்னா அதுல இந்த ஹாஃபும் சரி இந்த ஹாஃபும் சரி எப்படி இருக்கணும், ஒன்னோடு ஒண்ணு வந்து ஓவர்லாப் ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொன்னோம். இப்ப இதே தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி பார்க்க போறோம். ரொட்டேஷனல் சிமெட்ரினா என்ன அப்படின்னா இப்ப ஒரு ஃபிகர் வந்து இருக்கு அப்படின்னா இந்த ஃபிகரை வந்து நம்ம எத்தனை டைம் ரொட்டேட் பண்றோமோ அதை தான் நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபிகர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகர் வந்து ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டு அது வந்து ரொட்டேட் ஆகும்போது ஒரு டைம் ரொட்டேட் ஆகும்போது இதே பிக்சர் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கணும். அதை தான் நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்னு வச்சுப்போம். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்குது. அப்போ இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும், இப்படியே தான் இருக்கும். திரும்ப இங்க இருந்து இங்க வந்து ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்குது. இப்ப இந்த சர்க்கிள் ஏதாவது இந்த ஃபிகர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. ஆனா இது வந்து ஏ பி சின்னு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரொட்டேஷனுக்கு அப்புறம் இது ஏயா இருக்கும், இது பியா இருக்கும், இது வந்து சியா இருக்கும். இதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த ஃபிகர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறது தான் நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்து எடுத்துப்போம். இது வந்து இதே பொசிஷன் வரதுக்கு எத்தனை டிகிரி வந்து எடுத்துக்கும், எத்தனை ரொட்டேஷன் வந்து எடுத்துக்கும். இப்ப இது வந்து ஒரு ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், இதோட ஃபிகர் வந்து இப்படி இருக்கும். அடுத்த ரொட்டேஷனுக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அடுத்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அடுத்த ரொட்டேஷன் தான் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இதோட ரொட்டேஷன் இந்த ஃபிகர் வந்து அதே ஃபிகரை வரதுக்கு எத்தனை எடுத்துக்குது, 4 ரொட்டேஷன் வந்து எடுத்துக்குது. அப்போ இதை வந்து நம்ம ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். பின்வீல் எடுத்துப்போம். இதுல வந்து நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி எப்படி டிரா பண்ணுவோம், ஒரு லைன் டிரா பண்ணி இதுவும் இதுவும் ஈக்குவல் ஹாஃபா மிரர் ஹாஃபா இல்ல அப்படிங்கிறதுனால இதுல நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து டிரா பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரியா இருக்குமான்னு கேட்டா எஸ், இது வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரியா தான் இருக்கும். ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படிங்கும்போது நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்துப்போம் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் தான் எடுத்துப்போம். இப்ப இந்த பார்ட் ஈக்குவலா இருக்கான்னு கேட்டா எஸ், ஈக்குவலா தான் இருக்கு. இந்த பார்ட் இங்க இருந்து இங்க வந்து ரொட்டேட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இதே ஷேப் தான் வரும் இல்லையா? அப்போ இதான் நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து என்ன பார்த்திருக்கோம் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து மொத்தம் எத்தனை டிகிரிஸ் இருக்குன்னு பார்த்தோம். 360 டிகிரி வந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் எத்தனையா டிவைட் பண்ணிருக்காங்க, 1 2 3 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு பார்ட் வந்து எத்தனை டிகிரியா இருக்கும்? அப்ப நம்ம 360 டிகிரிய 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட்டோட ஆங்கிள் வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? அப்ப 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 9 4s 36 0, அப்போ 90 டிகிரி. அப்போ இந்த ஃபிகர் வந்து இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும், 90 டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கும். இதை தான் நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். When taking of rotational symmetry, there is always a fixed point about which the object is rotated. This fixed point is called the center of rotation. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகரோட சென்டர் பாயிண்ட பிடிச்சு அந்த ஃபிகர் வந்து ரொட்டேட் ஆகும் இல்லையா? இதை தான் நம்ம சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். Will the windmill above look exactly the same when rotated through an angle of less than 90? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தோம், 90 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தோம். எதை வச்சு நம்ம 90 டிகிரின்னு சொன்னோம்? இப்போ ஒரு சர்க்கிளோ அல்லது ஒரு ஃபிகரோ ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஹோல் ரொட்டேஷன் எடுத்துக்க எவ்வளவு டிகிரி வந்து தேவைப்படும், 360 டிகிரி தேவைப்படும். அப்போ இது 4 ஸ்பிளிட்டா இருக்கிறதுனால இது எத்தனை டிகிரியா தான் இருக்கும், 90 டிகிரியா தான் இருக்கும். 90 டிகிரியை விட கம்மியா இருக்காது. Angle of rotational symmetry நம்ம எதை சொல்லுவோம், an angle through which figure can be rotated to look exactly the same is called an angle of rotational symmetry or just an angle of symmetry. வந்து எடுத்துப்போமே இந்த ஃபிகர் வந்து இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துலதான் வந்து ரொட்டேட் ஆகும். சப்போஸ் இது வந்து இங்க ரொட்டேட் ஆகி இங்க வந்துட்டு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஃபிகர் வந்து எப்படிதான் ரொட்டேட் ஆகும், இதே இடத்துக்கு தான் வரும், வேற இடத்துக்கு போகாது. இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம் அல்லது ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். இப்ப 90 டிகிரி சிமெட்ரி வந்து நம்ம குவார்டர் டர்ன் சொல்லுவோம், 180 டிகிரி வந்து ஹாஃப் டர்ன் சொல்லுவோம், 3 குவார்டர் வந்து 270 டிகிரின்னு சொல்லுவோம், ஒரு ஃபுல் டர்னை வந்து 360 டிகிரின்னு சொல்லுவோம்.
இப்ப இத வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா வந்து பார்ப்போம். We get back a square overlapping with itself after 90 degree of rotation. This takes a point A to the position of B, point B to the position of point C to the position of point D, and the point D back to the position of point A. Do you know where to mark the center of rotation? இப்ப நம்ம வந்து ஒரு ஃபிகர் வந்து டிரா பண்றோம். அந்த ஃபிகருக்கு வந்து A, B, C, D அப்படின்னு நம்ம நேம் வைக்கிறோம். இப்படி நேம் வச்சுட்டு அந்த ஃபிகர் வந்து 90 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்ப இதுதான் ஒரு ஃபிகர் வந்து இருக்கு அப்படின்னா இப்ப இது வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். எங்க வருது லைன்? இங்க வருது. இப்ப திரும்ப வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கும் போது அந்த லைன் வந்து எங்க இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்ப திரும்ப வந்து 270 டிகிரி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கும் போது இங்க இருக்கும். இப்ப இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகுதும் போது இங்க இருக்கும். அப்ப இந்த ஃபிகரோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஃபிகர் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுதுல்ல, இததான் நம்ம சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்ப எதை வந்து நம்ம கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப இதுதான் ஒரு கிளாக் அப்படின்னா கிளாக்ல வந்து நீடில் எப்படிதான் ரொட்டேட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல தான் ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுற எல்லாத்தையும் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவோம். இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுற எல்லாத்தையும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொல்லுவோம். இப்ப இந்த ஃபிகர் வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிருக்கு? இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிருக்கு. அப்ப இதை நம்ம கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோமா, ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோமா? ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இது ஆன்டி கிளாக் வைஸ் எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆயிருக்கு நமக்கு தெரியும். எத்தனை பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 பாயிண்ட் இருக்கு. அப்ப இது எத்தனை டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கும்? 90 டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கும். அப்ப இங்க இருந்து இங்க 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது B யோட இடத்தை C பிடிச்சுக்கும். இப்ப அதே இது இன்னொரு டர்ன் ரொட்டேட் ஆகும்போது A இங்க வந்துரும், B, C, D எல்லாமே அதோட பாயிண்ட் வந்து அதோட பிளேஸ வந்து சேஞ்ச் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். Find the angle of symmetry of the following strip. கீழ வந்து 2 ஸ்ட்ரிப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்போட ஆங்கிள் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்யூஷன்: let us rotate the strip in a clockwise direction about its center. இப்போ இந்த பிக்சரை வந்து இந்த சென்டர் பாயிண்ட வந்து பேஸா வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எதை வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம்? இததான் நம்ம கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எந்த ஆங்கிள் அண்ட் எந்த டிகிரில வந்து இந்த ஷேப் வரும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து எப்படி இருக்கு? இது 90 டிகிரி டர்ன் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த பிக்சர் அப்படி இந்த சைடு வருமா? கிளாக் வைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? இப்ப இந்த பிக்சர் நமக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. இப்ப 90 டிகிரிக்கு அப்புறம் இந்த பிக்சர் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்? 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ 180 டிகிரி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபிகர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த ஃபிகர் மாதிரியே இருக்கா? அப்போ இந்த ஃபிகர் வந்து எத்தனாவது டிகிரில வந்து நமக்கு கிடைச்சிருக்கு? 180 டிகிரில வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஃபிகரோட ரொட்டேஷனல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். இந்த ஃபிகரை வந்து எடுத்துப்போம். இதுவும் எத்தனை பார்ட்டா இருக்கு? 1 2 3 4 பார்ட்டா இருக்கு. அப்போ 360 4 டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? 90 டிகிரி வரும். அப்ப இந்த ஃபிகரோட ரொட்டேஷனல் ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். நம்ம எதை வந்து ரேடியல் ஆர்ம்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப இந்த பிக்சர் இருந்து இங்க இருந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா 1 2 3 4 டைம் வந்து ரொட்டேஷன் ஆகுது இல்லையா? இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேடியல் ஆர்ம்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃபிகரோட ரேடியல் ஆர்ம் எவ்வளவா இருக்கும்? 4 இருக்கும். ஒரு விண்மில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுல வந்து எத்தனை ரேடியல் ஆங்கிள் வந்து இருக்கு அப்படின்னா 1 2 and 3 ரேடியல் ஆர்ம் வந்து இருக்கும். இப்ப 3 ரேடியல் ஆர்ம் அப்படிங்கும் போது இதோட டிகிரி வந்து எவ்வளவா இருக்கும்? 360 நம்ம 3 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 3 is 3 2 3s are 6 0. அப்போ 120 டிகிரி வந்து இருக்கும். அப்ப இதோட ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 120 டிகிரியா இருக்கும். நெக்ஸ்ட் figure it out. Find the angle of symmetry for the given figure about the point marked. இப்ப நம்ம வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா? இந்த பாயிண்டோட ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து எத்தனை ஆங்கிள் இருக்கு? 1 2 3 4 ஆங்கிள் இருக்கு. அப்போ இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? 360 டிகிரி வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். இந்த ஃபிகர் எடுத்துப்போம். இந்த ஃபிகர் வந்து ஃபர்ஸ்ட் 90 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இதோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்கும்? 90 டிகிரி அப்படிங்கும் போது இதோட ரொட்டேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். அடுத்து 180 டிகிரி அப்படிங்கும் போது இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். திரும்ப 270 அப்படிங்கும் போது எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி இருக்கும். திரும்ப 360 அப்படிங்கும் போது இந்த பொசிஷனுக்கு வரும். அப்ப இந்த ஃபிகருக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஃபிகர் வந்து இதே மாதிரி இதோட பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளவு டிகிரி வந்து எடுத்துக்குது? 360 டிகிரி வந்து எடுத்துக்குது. அப்ப இந்த ஃபிகரோட ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி என்னவா இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். இப்ப இது வந்து ஏன்னு வச்சுப்போம், இதை வந்து பின்னு வச்சுப்போம். இப்ப இது வந்து ஒரு டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த ஏ வந்து இங்க வந்துடும் இல்லையா? இந்த ஃபிகர் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து பியா இருக்கும். இப்ப இதே இது இன்னொரு ரொட்டேஷன் வரும்போது எப்படி இருக்கும்? இந்த ஃபிகர் இந்த மாதிரி இருக்கும். அப்ப ஏ எங்க இருக்கும்? இங்க இருக்கும். பி எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்ப இந்த ஃபிகரும் சேமா இருக்கா? எஸ், சேமா தான் இருக்கு. அப்போ இது வந்து இதே ஒரிஜினல் இமேஜ் வர்றதுக்கு எவ்வளவு ரொட்டேஷன் எடுத்துக்குது? 90 டிகிரி பிளஸ் 90 டிகிரி 180 டிகிரி வந்து எடுத்துக்குது. அப்ப இந்த ஃபிகரோட ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி என்னவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். Which of the following figure have more than one angle of symmetry? இப்ப கீழ வந்து நிறைய பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ல வந்து எந்தெந்த பிக்சர்லாம் வந்து more than one angle of symmetry வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது வந்து A B C D ன்னு நேம் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? A B C D இப்படிதான் இருக்கும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த ஃபிகர்ல ஒண்ணுக்கு மேலதான் வந்து ஆங்கிள் இருக்கும். இப்ப இந்த ஃபிகர் எடுத்துப்போம். இதோட லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து எப்படி இருக்கும்? இப்ப இது ஏ பி சின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும்போது ஏ பி சின்னு தான் வரும். பிக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த ஃபிகர்லயும் ஒரு ஆங்கிளுக்கு மேலதான் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்கும். இப்ப இதே இது இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ரொட்டேட் ஆகும்போது ஷேப்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ இதுலயும் ஒன் ஆங்கிளுக்கு மேலதான் சிமெட்ரி வந்து இருக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் இதுவும் ரொட்டேட் ஆகும்போது இதே ஷேப் தான் வருமே தவிர வேற ஷேப் வந்து சேஞ்சஸ் இருக்காது. அப்போ இதுலயும் ஒன் ஆங்கிளுக்கு மேலதான் சிமெட்ரி வந்து இருக்கும். இப்ப இந்த ஃபிகர் எடுத்துட்டாலுமே இது ஏ பி சின்னு இருக்கும். இது வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இது எப்படிதான் இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஆனா ஏ பி சின்னு இப்படி வேணா மாறும். ஃபிகர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இருக்காது. அப்ப இதுலயும் மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கும்? 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஆங்கிளுக்கு மேலதான் இருக்கும். இப்ப இதுல வந்து எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கு. இப்ப இதுவும் ரொட்டேட் ஆகும்போது என்னவாதான் இருக்கும்? ஃபிகர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா எத்தனை ரொட்டேஷன் ஆகும்? 5 ரொட்டேஷன் ஆகும். இதுலயும் ஒன் ஆங்கிளுக்கு மேல சிமெட்ரி வந்து இருக்கு. இப்ப இந்த ஃபிகரை பாருங்க. இந்த ஃபிகர் வந்து இப்படி இருக்கு இல்லையா? இப்ப இது வந்து ஒரு டர்ன் ரொட்டேட் ஆகும்போது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த ஃபிகர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எஸ், சேஞ்சஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து எந்த ஆங்கிள் மட்டும்தான் இந்த ஷேப் வந்து இருக்கும்? ரொட்டேஷன்ல இந்த ஃபிகர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். செகண்ட் ரொட்டேஷன்ல இப்படி இருக்கும். தேர்ட் ரொட்டேஷன் இப்படி இருக்கும். ஃபோர்த் ரொட்டேஷன்ல திரும்ப இந்த மாதிரி வரும். அப்ப எத்தனை ரொட்டேஷன்ல இதே ஃபிகர் நமக்கு கிடைக்குது? ஒரே ஒரு ரொட்டேஷன்ல மட்டும்தான் இதே ஃபிகர் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஃபிகர்ல மட்டும்தான் ஒரே ஒரு ஆங்கிள் இருக்கு. மத்த எல்லா ஃபிகர்லயுமே மோர் தென் ஒன் ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. வந்து எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? 1 2 ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. இப்ப இதுல வந்து எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? 1 இருக்கு. இதுல வந்து எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? 1 2 3 4 5 6 ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? 1 2 3 ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. இதுல எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? 1 2 3 and 4 ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து எத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? 1 2 3 4 5 ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து இருக்கு.